அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நான் குட்டி, நான் டென்சிகா. நாங்க எங்க நிக்கிறோம்னா, அதாவது எங்கட வீட்டை தான் நிக்கிறோம். இன்றைக்கு என்ன போட போறீங்க? புட்டு கொத்து செய்ய போறோம். இன்றைக்கு புட்டு கொத்து தான் செய்ய போறோம். புட்டு கொத்து எப்படி செய்யறதுன்றத நீங்களும் வாங்க பார்ப்போம். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி உறவுகளே எங்கட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்றதோட பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். சரி, அப்ப நாங்க வீடியோக்கு போவோமே. சரி, வாங்க வீடியோக்கு போவோம். சரி, இங்க பாருங்க, நாங்கள் வந்து 1/2 கிலோ அரிசி மா எடுத்து வச்சிருக்கிறோம். இங்க பாருங்க, 1/2 கிலோ அரிசி மா, கேரட்டு 1/4 கிலோ லீட்ஸு, அடுத்தஞ்சு வாங்க சுடு தண்ணி நாங்களே ஏற்கனவே வச்சபடியே இருக்குது. அந்த இதையும் சொல்லுவோம், உங்களுக்கு தெரியும் தானே, நானும் சொல்லுவோம். உப்பு, தூள் உப்பு. சரி, நாங்கள் இப்போ நாங்கள் புட்டுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துட்டோம். இனி நாங்கள் முதலில் மாவை குழைப்போம். சரி, உப்பு வந்து நாங்கள் மாவுக்கு போடுறோம், தேவையான அளவு உப்பு. சரி, உப்பு போட்டாச்சு. இனி நாங்கள் சுடுதண்ணியை விட்டு குழைப்போம். கணக்காக தான் சுடுதண்ணி விட்டு குழைக்கணும். இப்போ இந்த சுடுதண்ணி தண்ணி கூடினா சரி. குட்டிக்கா பேர் என்ன தடிமேனு கழிச்சுவோம். வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது தடிமேச்சு. உறவுகளுக்கு தெரியாது, எனக்கு தெரியும். உறவுகளுக்கு தெரியாதானே. பெரிய பார்க்குற உறவுகளுக்கு முக்காசு பேர் தெரியாதான் எனக்கு தடிமேன் காய்ச்சலாண்டு. இது பார்த்தீங்களா அரிசிமா, அந்த வடையாக பார்த்தீங்களோ, நல்ல வெள்ளை அரிசிமா. நல்லா பாருங்க உறவுகளே, நாங்கள் குழைச்சி முடிஞ்சிட்டு இருந்து பாருங்க. இனி நாங்கள் என்ன செய்ய போகிறோம்டா, கொத்த போகிறோம். நல்லா தூளாக கொத்தணும். இந்த குட்டியும் சாப்பிடலாம், பிரச்சனை இல்லை. தேங்காய்ப்பு விளக்கையில் தானே. தேங்காய்ப்பு நாங்கள் இப்போ நான் குட்டிக்காகத்தான் தேங்காய்ப்பு போட இல்லை. நீங்கள் தேங்காய்ப்பு போட்டு செய்யலாம். பாருங்க உறவுகளே, நாங்கள் நல்லா தூளாக கொத்திட்டோம். இனி நாங்கள் என்ன செய்யணும்னா புட்டு அள்ளி வைக்கிறோம். நாங்கள் இனி அடுப்பை மூட்டுவோம். புட்டு செல்வத்தை தூக்கி வைப்போம். நாங்கள் சுடுதண்ணி மிச்ச சுடுதண்ணி இருக்கு, சுடுதண்ணியே ஊற்றுவோம். சரி, காணும் சுடுதண்ணியும் காணும். இனி நாங்கள் மாவை அள்ளி வைப்போம். இது பாருங்கோ, அரிசி மாவில செய்யறது வந்து சத்து கூட. வெள்ளை மாவிலையும் செய்யலாம். நாங்கள் தேவையண்டா நாங்கள் உங்களுக்கே தெரியும், நாங்கள் அரிசி மா தான் கூட பாவிக்கிறது. நாங்கள் வெள்ளமா பாவிக்கிறதே இல்லை, கோதம்பமா. மாளி வச்சாச்சு. இனி நாங்கள் அடுப்புல வைப்போம். புட்டு முடியால மூடுவோம். புட்டணி அவிஞ்சட்டும். அவிஞ்ச உடனே நாங்கள் பார்ப்போம். சரி, புட்டு அவிஞ்சிட்டு உடனே நாங்கள் பார்ப்போம். புட்டு அவிஞ்சிட்டு இங்க பார்த்தீங்களோ, புட்டு அவிஞ்சிட்டு. புட்டு ரக்கைக்கு ஒரு வாசம் கொண்டு வரும். இது இப்படியே இருக்கட்டும். இந்த புட்டு நாங்கள் புட்டு சருவத்தை ரக்குவோம். ரக்கி போட்டு நாங்கள் சட்டியை தூக்கி வைப்போம். சட்டி கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். இதை நாங்கள் கொத்துவோம். கை வைக்க எல்லாமே இருக்கு, சரியா சுடுவது. இது
கொஞ்சம் மாறட்டும். நாங்கள் டீ காஞ்சிட்டுது, நாங்கள் எண்ணெயை விடுவோம். இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் காணும். இவ்வளோ எண்ணெயுமே காணும். எண்ணெய் விட்டாச்சு, எண்ணெய் கொதிக்கட்டும். நாங்கள் இதை கொத்துவோம், முட்டை கொத்துவோம். ஆவி பறக்குது வரும். ஓ சரி, நாங்கள் இது லீக்ஸாக போடுவோம். எண்ணெய் கொதிச்சுட்டுது, லீக்ஸாக போடுவோம். எதுக்கும் கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. லீக்ஸு வதங்கட்டும். லீக்ஸு வதங்கட்டும். நாங்கள் இதை தூள் தூளாக கொத்துவோம். இப்போ நல்லா தூள் தூளாக புட்டு கொத்தணும். இங்கே பாருங்க, நல்லா தூள் தூளாக தான் புட்டு கொத்துறோம். சின்ன சின்ன கொத்தி கிடக்கு. ஓ இனி நாங்கள் என்ன செய்ய போகிறோம்டா, இங்கே பாருங்க லீக்ஸு வதங்கிட்டு ஒன்று வந்துட்டு நாங்கள் கேரட்டை போடுவோம். லீக்ஸு வதங்கி கொண்டு வேற நல்ல வாசமாக இருக்குது. சக்கரை ஏண்டாலே ஒரு வாசம் தானே உண்மையில. இதுக்கு நாங்கள் தேவையான அளவு உப்பு போடுவோம். கொஞ்சம் என்னென்னா நாங்கள் முதல்ல உப்பு போட்டுருந்தாங்க தானே, அப்போ சொட்டு உப்பு போடுவோம் தேவையான அளவு. இதுவும் கொஞ்சம் பதம் கட்டும். கரெக்டு கொஞ்சம் பதம் கட்டும். லீக்ஸ் வதங்கிட்டு தானே, கரெக்டு கொஞ்சம் பதம் கட்டும். லீக்ஸும் கரெக்டும் வதங்கிட்டுது. இதுக்குள்ள நாங்கள் முட்டை போடையில, ஆனால் முட்டை போட்டு செய்தால் இன்னும் டேஸ்டாக இருக்குன்னு நாங்கள் குட்டிக்கு முட்டை கூடாது. அதுக்காக நாங்கள் மிரக்கறி முட்டை கொத்து தான் செய்ய போகிறோம். இது பாருங்க வதங்கிட்டுது. இனி நாங்கள் முட்டை கொத்துவோம். இன்னொரு வாசமாக இருக்கு. குட்டிக்கு என்ன இப்போ தோணுது, சாப்பிடணும் மட்டும் தோணுங்க. சாப்பிடணும்னு தான் தோணுது. இப்போ சாப்பிட்டா கணிக்காது. ஏற்கனவே மதிய சாப்பாடு சாப்பிட தானே சோறுவேன். கொஞ்சம் லேட்டாக ஒரு குடி ஒன்று பிடிப்போம். நல்லா குடிக்கலாம். இரவெல்லாம் மாவை விட அரைச்சி மாவில் செய்கிற சத்து கூட பிள்ளைகளுக்கெல்லாம் நல்ல சத்து. லீக்ஸு கேரட்டுகள் எல்லாம் நல்ல சத்து பிள்ளைகளுக்கெல்லாம் கொடுக்க. என்ன ஒரு வழியாக இருக்குன்னு பார்த்தீங்களோ. இதுக்குள்ள உருளைக்கிழங்கு கத்தரிக்காய் எல்லாம் பொரிச்சு போடலாம். நாங்கள் போட இல்லை. எல்லாத்துக்கும் காரணம் என்னாலதான். அதுதான். இங்கே பாருங்க புட்டு கொத்து ரெடி. இனி நாங்கள் என்ன செய்ய போகிறோம்டா, ஒரு டீஸுக்கு அள்ளுவோம். இந்த டீஸுக்கு இங்கே பாருங்க அள்ளி முடிஞ்சிட்டுது. நாங்கள் இனி சாப்பிட வைக்க பார்ப்போம். சரி, அப்போ நாங்கள் கொஞ்சம் சாப்பிட்டு பார்ப்போமே. ஓ சாப்பிட்டு பாருங்க. சாப்பிட உண்மைதான் உறவுகளே, இந்த புட்டு நல்லா தான் இருக்கு. இதுக்கு கரையும் தேவையில்லை, சும்மா வெறுமாவே சாப்பிடலாம். நீங்களும் உங்களோட வீட்டில் செய்து சாப்பிடுங்க. நீங்க வேற என்ன சொல்ல போறீங்க? ஆனால் இதுக்கு முட்டையும் கொஞ்சம் போட்டுருந்தா இல்லை, இன்னும் கொஞ்சம் டேஸ்டாக இருந்திருக்கும். நாங்கள் குட்டிக்காக தான் முட்டை போடல, ஆனால் அப்படி இருந்தும் நல்ல டேஸ்டாக இருக்குது. இப்படி சொல்ல சொல்ல எனக்கு கவலையா தான் இருக்கு. வா என்னால சாப்பிடல நினைப்பியல் நீங்கள். சரி, அப்ப நாங்கள் என்ன செய்வோம்? வீடியோவை தானே அப்ப கொஞ்சம் உடம்புகள் கொஞ்சம் மேலாதுதான். உண்மை அவரோட காய்ச்சலும் தடை பண்ணுவாங்க. 2 பேருக்கு தான் மருத்துவ மேலாதங்களுக்கு.
இருந்தாலும் வீடியோ செய்யணும்னு தான் செய்தாங்க. வீடியோ போட்டு தானே ஆகணும், கட்டாயம் போட்டால் தானே எங்களுக்கும் அந்த வீடியோ பார்க்குற நினைப்பின வீடியோ போடல இல்லை ஒரு நாளை வீடியோ போட்டு நினைப்பின தான் நாங்கள் வீடியோ எடுத்து போட்டுறாங்க. எங்களை பார்க்கவே உங்களுக்கு தெரியும் படிவா, உங்களை பார்க்கவே உங்களுக்கு படிவா தெரியும். முன்னாடி எங்களை சேனலை பார்த்து கொண்டிருக்க அத்தனை உறவுகளும் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணுறதோட ஏதாவது இந்த வீடியோவை பற்றி கருத்துக்கள் தான் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் ஒரு புது வீடியோவில் சந்திப்போம்.